நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. இந்த ஜாதகத்திலே பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா, சந்திரன் குரு வீட்டில் பரிவர்த்தனை. அதாவது சந்திரன் மீனத்திலே, கடகத்திலே குரு. அது ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1, 5, 9 கேந்திராதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆனால் பார்த்தீங்கன்னா, மேசராசியில் உள்ள செவ்வாய் சூரியன் வீட்டிலையும் சூரியன் மேசத்திலும் இருந்தால் அது திரிகோணாதிபதி. அது திரிகோணாதிபதி பரிவர்த்தனை. சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை இருக்குது. மேசத்தின் செவ்வாய் கடகத்திலே, கடகத்தின் சந்திரன் மேசத்திலே. இது ஒரு பரிவர்த்தனை. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இருக்கும். சுக்கிர பகவான் தனுசுல, ரிஷபத்தில் குரு. இல்லை சுக்கிரன் பங்குனி மாதம் உச்சமாகும். எங்கள் பங்குனி மாதம் மீனத்தில் உச்சமாகும். குரு துலாத்திலே. இந்த பரிவர்த்தனைகள் இருக்கும். ஜாதகம் இப்போ ஒரு 100 ஜாதகம் பார்த்தா ஒரு 20% பரிவர்த்தனைகள் இருக்கிறது. சனி சந்திரன் பரிவர்த்தனை இருக்கும். சனி சந்திரன் இதில் சிறப்பாக இருக்கிறது சொல்கிறது சந்திரன் குரு பரிவர்த்தனை. இந்த செவ்வாய் சுக்கிரன் சனி, இந்த செவ்வாய் புதன் பரிவர்த்தனை இருக்கும். நம்ம கன்னியில் உள்ள புதன் விருச்சிகத்தில், விருச்சிகத்தில் உள்ள செவ்வாய் கன்னியில் இருக்குது. இது 1, 2 அதிபதி பரிவர்த்தனைங்கிறது தனாதிபதி லக்னாதிபதி பரிவர்த்தனை. தனாதிபதி லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆச்சுன்னா அவன் பெரும் கோடீஸ்வரனாக வாழ்வான், பணக்காரனாக இருப்பான். பொன் கிரீடம், கிரீடம்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. வாழ்க்கையில் வசதியாக இருப்பார், மாடி வீடு கட்டுவார் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு இதில் என்ன போட்டிருக்குன்னா 1, 2 அதிபதி பரிவர்த்தனை ஆச்சுன்னா அந்திம வயதில் தான் யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதக நூலிலே போட்டிருக்கு. அந்திம வயதுன்னா 50 வயதுக்கு மேலேன்னு எடுத்துக்கலாம், 60 வயதுன்னு எடுத்துக்கலாம். அந்த ஜாதகருடைய ஆயுள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ். அந்த கடைசி ஒரு 10-15 வருஷம் அவர் பணக்காரனாக வாழ்வார் அப்படின்னு சொல்கிறது. அது பிள்ளைங்க சம்பாதிச்சா தான் வரும். 50 வயதுக்கு மேலே ஒருத்தருக்கு யோகம் வந்துன்னா குழந்தைங்க சம்பாதிச்சு ஏகப்பட்ட சொத்து சேர்த்து அப்பா பேரில் வச்சு அப்பாவுக்கு டிரைவர் போட்டு விட்ருப்பாங்க. அப்பாவுக்கு 2 வீலரே ஓட்ட தெரியாது, ஆனால் ஒரு டிரைவர் இருப்பார் அதுக்கு, அந்த 2 வீலருக்கே. அந்த மாதிரி இருக்கிறது. இந்த இதில் என்னென்னா, இதில் முக்கியமாக என்னென்னா இடம் வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட்டில் லாபம் வரும்னு சொல்கிறது. இல்லாட்ட வாரிசட்ட சொத்துக்கள், வாரிசட்ட சொத்துக்கள், கொள்ளி இல்லாத சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொச்சையான வார்த்தை இருந்தாலும் வாரிசட்ட சொத்து அப்படின்னு சொல்கிறது சிலருக்கு வரும். பெரியப்பாவுக்கு சொத்து இல்லை, பெரியப்பாவுக்கு வாரிசு இல்லை, அந்த சொத்து பையனுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அன்னைக்கு கூட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த பையனுக்கு அவங்க பெரியப்பா ஒரு தங்க மோதிரம் செஞ்சு போட்டதா சொன்னாங்க. தங்க மோதிரம் செஞ்சு போட்டிருக்காரு. அவருடைய இடத்த அதாவது தம்பிக்கு 2 பையன், அந்த மூத்த பையன் பேரில் இடத்த உயில் எழுதிட்டாரு. அவருக்கு பெரியப்பாவுக்கு ஒரு 75 வயசு. இந்த மாதிரி இருக்குது. செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை ஒரு ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒருத்தர் பவானிக்காரர், பவானிக்கிட்ட ஒரு கிராமத்தில் வேலை செய்கிறவர், ஈபியில். ஆனால் ஆக்சுவலி அவருக்கு வேலை போட்டிருந்தது தாளவாடியில். அதே தாளவாடியில் உள்ள ஒருத்தருக்கு பவானியில் வேலை போட்டிருக்கு. 2 பேரும் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபருங்கிறது கூட பரிவர்த்தனை யோகத்தை சேர்ந்தது தான். ஆனால் கொடுக்கல, அரசாங்கம் கொடுக்கல அவங்க டிபார்ட்மெண்ட்டு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் பேரில் அவரும் அவர் பேரில் இவரும் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் பேரில் இவரும்
இவர் பேரில் வரும். அது ஆஃபீஸுக்கும் தெரியும். யாரும் கண்டுக்கிறதும் இல்லை. 2 பேருக்கும் சம்பளங்கள் ஒரு 1000, 2000 தான் வித்தியாசம். இவர் வந்து உதாரணமாக இவர் பேர் ஆகாஷ்னு வைங்க, அவர் பேர் அஜித் குமார்னு வைங்க. ஆகாஷ் பேரில் அஜித் குமார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அஜித் குமார் பேரில் ஆகாஷ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருஷமாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க. நான் ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் பரிவர்த்தனை யோகத்தை வச்சு நீங்கள் வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறவரை இங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இடம் மாறி இருக்கீங்க அப்படின்லாம் நான் வரவும், அவரே இவர் ஏதோ சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, நானும் சரியாக சொல்லலை, எனக்கும் புரியப்படல. அவரே வந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னார். இனி ஒருத்தர் அமர்ன்னு ஒருத்தர், அமர்ன்னு வரும் பேர், அமர்நாத்னு நினைக்கிறேன். அவர் வந்து சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை. அவர் பாலிய விவாகம் பண்ணியிருக்கார், 22, 23 வயசுல விவாகம். அவருக்கு வந்து 10 வருஷமாக குழந்தை இல்லை. என்கிட்ட வரும்போது அவருக்கு 28 வயசு, அவங்க மனைவிக்கு ஒரு 25 வயசு, 26 வயசு. அப்போ நான் அவருக்கு 27, 26 இருக்கும். நான் வந்து சந்திரன் வந்து செவ்வாய் பரிவர்த்தனை. அப்போ சந்திரன் கேது சாரம், அஸ்வின் நட்சத்திரம். கேது அவருக்கு வீக்காக இருக்காரு. இப்போ செவ்வாய் குருசாரம் வாங்குது, 33 வயசில் அவனுக்கு குழந்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவருக்கு வந்து 33 வயசில் ட்வின்ஸே கிடச்சிட்டு, ஆணும் பெண்ணும் கிடச்சிட்டு. அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எதுவும் போன மாதிரி சொல்லலை. ட்ரீட்மெண்ட் போகல, நார்மலாகவே கன்சீவ் ஆனாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆண் ஒன்று பெண் ஒன்று ஒரே ஸ்ட்ரோக்கில் கிடச்சிது. இது நடந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கே போகுது. இந்த மாதிரி பரிவர்த்தனைகள் வந்து வேலை செய்யுது. அது வாங்கின சாரம், அதையும் நம்ம கொஞ்சம் கணக்கில் எடுக்கணும். இது சனி சந்திரன் பரிவர்த்தனை ஆகிட்டுனா மாட்டாந்தாய் வளர்ப்பு. தாய் தந்தையும் பிள்ளையை விட்டுட்டு வேற யாரோட எஸ்கேப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கும். சனி சந்திரன் பரிவர்த்தனை கொஞ்சம் மோசமானது. இந்த மாதிரி பரிவர்த்தனை பலன்கள் சொல்லும்போது அது சாரம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொன்னோம்னா அது கரெக்டாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்திரா காந்தியை பற்றி சிம்மகார் சிவாஜி கணேசன் ஐயா சொன்னார். இந்திரா காந்தி கணவரோட வாழலை. அவங்க வந்து கணவரோட வாழலை, தாய் இல்லை. தாய் சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. தந்தைக்கு பதிலாக பல இதுக்கு போயிருக்காங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகளும் இருந்திருக்கு. இந்த பரிவர்த்தனை அவங்கள வந்து இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக பிரதமராக ஆக்கியிருக்கு. ஆனால் அவங்க வந்து ஷூட் பண்ணி இறந்தாங்க. அவங்க பையன் உயிரோடு இருக்கும்போதே அவங்க பையனுடைய இறப்பை பார்த்தாங்க. இந்த பரிவர்த்தனை வந்து எல்லாருக்கும் சிறப்பை தராது, ஏற்றத்தாழ்வானது. அதாவது சக்கரம் மாதிரி வாழ்க்கையில் சோகமான நிகழ்வுகளையும் தரும், அதனால் சில சமயம் யோகமான நிகழ்வுகளை தரும். அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
லக்கணத்தில் சந்திரன் இருக்குதுன்னு கேட்குறீங்க. தீர்த்த யாத்திரைக்கு போகணும். தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது குடம் காணாமல் போச்சு, யாரோ தூக்கிட்டு போனதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. தீர்த்த யாத்திரையில் பிரச்சனை என்னென்னா, நம்ம கொண்டு போகிற குடம் புது குடம்னா வேறு யாராவது மோசமான குடம் தள்ளிட்டு போங்க. பரவாயில்ல, எப்படி கோயிலுக்கு கொண்டு போகிறது தான், பழைய குடத்தையே 2வது தடவை கொண்டு போகலாம். சந்திரன்னா தீர்த்த யாத்திரைக்கு போகிறது, அபிஷேகம் பண்ணுவது. புதன் இருந்தால் நாம் கோயில் சாமிக்கு எப்போவுமே தீப தூப ஆராதனைகள் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வாழ்விலே சிறப்பான முன்னேற்றங்கள் தரும். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒருத்தர் சுக்கரன் இருந்தால் நீங்கள் மல்லிகைப்பூ வைக்கலாங்க. மல்லிகைப்பூ சாமி கொடுக்கலாம். ராகு இருந்தால் அரளிப்பூ, ராகு இருந்தால் நீங்கள் ரோஜாப்பூ, செவ்வாய் இருந்தால் அரளிப்பூ, புதன் இருந்தால் துளசி. இந்த மாதிரி கோயில்களில் இப்போ கோயில்களுக்கு வணங்குவது. இல்லைன்னா இலையை ஸ்பான்சர் பண்ணலாம். இலை. சந்திரன் இருந்தால் வெள்ளை பேப்பர், இந்த திருநீர் முடிக்க வெள்ளை பேப்பர்லாம் ஸ்பான்சர் பண்ணால் அது உங்களுக்கு யோகத்தை தரும். உபாசனை தெய்வத்தை வணங்கி உங்கள் வாழ்விலே அனைவரும் ஒரு ஏழையிலிருந்து பரம ஏழையிலிருந்து பணக்காரனாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.